களம் 8ல கடப்பாறை டீமை போட்டு குழந்துட்டாங்க. ஆர்சிபி வச்சிருந்த நல்ல ரெக்கார்டையும் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஹை கைஸ், மேட்ச் நம்பர் 8 எம்ஐ vs SRH. ஸோ இந்த மேட்ச்ல கிரிக்கெட் ஃபேனா எல்லாருக்குமே இந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ரெண்டு டீமுமே நல்லாவே வந்து விளாண்டாங்க. பட் ஆனால் ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி வந்து நல்லாத அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் வந்து பவுலிங் சூஸ் வந்து அந்த அளவுக்கு கிரேட்டாக அவங்க வந்து பண்ணல. பட் ஆனால் பேட் கமிங்ஸ் வந்து அதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாருக்குமே வந்து பவுலிங் கொடுத்தாரு. ஸோ அதனால தான் அந்த மேட்ச்ல வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹார்திகோட கேப்டன்சியும் நல்லா இல்லை, பவுலிங்கும் நல்லா இல்லை, அதை தாண்டி வந்தா பேட்டிங்கும் வந்து ஒழுங்காக ஆடலை. அந்த அளவுக்கு அவரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் ரோஹித்துக்கு வந்து 200வது மேட்ச். ஸோ அதுவும் வந்து சல்லியாக வந்து நொறுக்கிட்டாங்க. SRH காவியா மாறன் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. பிகாஸ் வின் பண்ணது வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஒரு கிரேட் ரெக்கார்டை வந்து SRH வந்து பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸுக்கு பிளான் போட்டா, பட் ஆனால் அபிஷேக் சர்மா வந்து அந்த இடத்துல ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் ஒரு நியூ ரெக்கார்டை வந்து பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு SRH ஓவராலாக சூப்பராக வந்து விளையாண்டாங்க. மும்பை இந்தியன்ஸும் சும்மா இல்லை, பட் ஆனால் சேசிங்ல அவங்களும் வந்து இழுத்து பிடிச்சாங்க. பட் ஆனால் வின் பண்ண முடியல. மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு.